முக்கிய செய்தி. திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் வெள்ளம் நீடிப்பதால் மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். அண்மைச் செய்தி. திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் வெள்ளம் நீடிப்பதால் மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை மூன்றாவது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். முக்கிய செய்தி. திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் வெள்ளம் நீடிப்பதால் மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கிறார். முத்துவேல், வணக்கம். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை மூன்றாவது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரம் என்ன, சொல்லுங்கள். வணக்கம். தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பல்வேறு கிராமங்கள் மழைநீரில் மூழ்கி துண்டிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது கருங்குளம் பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு கிராமங்களில் களத்தில் இறங்கி பொதுமக்களை மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோக முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடி பிரதான சாலை, இந்த சாலை முழுமையாகவே நீரால் மூழ்கப்பட்டுள்ளது. முழுமையாக கடல் போல் காட்சியளிக்கிறது. தற்போது இந்த சாலை மூணாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் முழுமையாக நீரால் சிக்கியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. தற்போது கருங்குளத்தில் சிக்கியவரை மீட்பதற்காக 70க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் வெள்ளம் நீடிப்பதால் மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் சிக்கியிருந்த 70க்கும் மேற்பட்டோர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். முத்துவேல், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.